ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 7th சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானியம் அதில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரி. அடிமை வம்சம் 1206 முதல் 1290. கில்ஜி வம்சம் 1290 முதல் 1320. துக்ளக் வம்சம் 1320 முதல் 1324. சையது வம்சம் 1414 முதல் 1451. லோடி வம்சம் 1451 முதல் 1526. இதை நல்லா பார்த்துக்காங்க. சில டைம் இது பொறுத்துக்களை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எது? பண்டகன். முகமது கோரி இறந்த ஆண்டு 1206. முகமது கோரியிடம் அடிமையாக இருந்து பின் ஆட்சியை பிடித்தவர் குட்புதீன் ஐபக். குட்புதீன் ஐபக் இந்தியாவின் எந்த பகுதிக்கு தன்னை அரசராக அறிவித்து கொண்டார்? துருக்கிய பகுதி. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குட்புதீன் ஐபக். மம்லுக் அரச மரபை தோற்றுவித்தவர் யார்? குட்புதீன் ஐபக். மம்லுக் எனும் அரபிய வார்த்தைக்கு என்ன பொருள்? அடிமை. குட்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகராக கொண்டு வாழ்ந்தார்? லாகூர். லாகூர் இருந்த தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர் யார்? அதுவும் குட்புதீன் ஐபக் தான். குட்புதீன் ஐபக் கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? பக்தியார் கில்ஜி. டெல்லியில் குவத் உஸ் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் குட்புதீன் ஐபக். இந்தியாவில் உள்ள பழமையான மசூதி எது? மிக பழமையானது எது அப்படின்னா குவத் உஸ் இஸ்லாம் மஸ்ஜித். குதுப்பினார் கட்ட அடிக்கல் நாட்டியவர் யார்? குட்புதீன் ஐபக். குதுப்பினார் கட்டுப்பணிகளை கட்டி முடித்தவர் இல்துமிஸ். அதாவது அது கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டினவர் குட்புதீன் ஐபக். அதை கட்டி முடிச்சது இல்துமிஸ். குட்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார்? போலோ. குட்புதீன் ஐபக் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்ததால் துருக்கிய பிரபுக்கள் யாரை சுல்தானாக தேர்வு செய்தவர்? இல்துமிஸ். அதாவது குட்புதீன் ஐபக்குடைய மருமகன். செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்ட குவாரிசம் ஜலாலுதீன் என்பவர் யாரிடம் உதவி கோரினார்? இந்த கோரிக்கையை நிராகரித்தவர். அவர் உதவி கோரினப்போ நிராகரித்தவர் யார் அப்படின்னா இல்துமிஸ். சகல்கானி மற்றும் நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்தியவர் இல்துமிஸ். இல்துமிஸ் நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்த காரணம் மங்கோலியர்கள் மேற்கொண்டதால் அதை எதிர்கொள்ள ஏற்படுத்தினார். தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு இக்தாக்கள் அதாவது நிலங்களை வழங்கியவர் இல்துமிஸ். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலங்களின் பெயர் இக்தா. போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ அதிகாரிகளுக்கு உதவி செய்ய வேண்டியவர் யார்? இக்தார். அரசரிடம் நிலங்களை பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இக்தனார் அல்லது முக்தி. தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்பவர் யார்? இக்தாதார். இல்துமிஸ் மறைந்த ஆண்டு 1236 ஏப்ரல் மாதம். இல்துமிஸ் மகன் ருக்தீன் ஐபக் ஃப்ரோஸ் மரணமடைந்தால் தனது வாரிசாக யாரை அறிவித்தார்? ரஷ்யா சுல்தான் இல்துமிஸ். அதாவது இல்துமிஸினுடைய மகள் ரஷ்யா சுல்தான். ரஷ்யா எத்தியோப்பியா அடிமையை தனது தனி உதவியாளராக யாரை நியமித்தார்? ஜலாலுதீன் யாகுத். துருக்கிய பிரபுக்கள் செய்தால் ரஷ்யா கொலை செய்யப்பட்ட ஆண்டு
துருக்கிய பிரபுக்கள் சேர்ந்து ரஷ்யாவை கொலை செய்யப்பட்ட ஆண்டு 1240. டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி ரஷ்யா சுல்தானா. கியாசுதீன் பால்பனின் காலம் 1266 முதல் 1287. அடிமை வம்சத்தில் மிக சிறந்தவர் கியாசுதீன் பால்பன். 40 குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். தனக்கு எதிராக சதி செய்தோரையும் இடையூறாக இருப்பதையும் கண்டறிய ஒற்றையர் துறை ஒன்றை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் யார்? துகிரில் கான். மங்கோலியர்களை சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்று உறுதிமொழியை பால்பன் யாரிடம் பெற்றான்? செங்கிஸ்கான் பேரன் குலகு கான். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் கியாசுதீன் பால்பன். பால்பன் மரணமடைந்த ஆண்டு 1287. பால்பனின் மகன் கைக்குபார் திறமையற்றவராக இருந்தார். எனவே அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக நியமித்தவர் அலாவுதீன் கில்ஜி. தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து பின் பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி நயவஞ்சமாக கொன்று தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்தவர் அலாவுதீன் கில்ஜி. அவரை நயவஞ்சமாக கொன்று தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்தவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்த ஆண்டு 1296. அலாவுதீனின் எந்த படைத்தளபதி தென்புலத்தில் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுத்து வந்தார்? மாலிக் கபூர். ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர். பெண்கள் தீப்புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். ஜவகர் முறையை பின்பற்றியவர் யார்? சித்தூர் ராஜபுத்திரர்கள். டாக் எனப்படும் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என அழைத்து கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. சித்தூர் ராணி பத்மினி கணவர் ராணா பீம்சிங்கை போரில் வென்றவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி மரணமடைந்த ஆண்டு 1316. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். வாராங்கல் அரச பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து வந்தவர் ஜூனா கான், அதாவது கியாசுதீன் துக்ளக்குடைய மகன். கியாசுதீன் துக்ளக்கை கொன்று ஆட்சிக்கு வந்தவர் ஜூனா கான், அவருடைய மகன். ஜூனா கான் எந்த பெயரோடு 1325 அரியணை ஏறினார்? முகமது பின் துக்ளக். இப்படி கேட்கலாம், முகமது பின் துக்ளக்கினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஜூனா கான். தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? முகமது பின் துக்ளக். தேவகிரியை தௌலாபாத் என பெயர் மாற்றம் செய்தவர் முகமது பின் துக்ளக். செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் நிலவரி உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி எங்கு தொடங்கியது? தோஆப் பகுதி. மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு எது? கிபி 1334. முகமது பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு 1351 மார்ச் 23. துக்ளக்காபாத் தலைநகரை உருவாக்கியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்தவர் யார்? ஃபிரோசா துக்ளக். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை உருவாக்கியவர் யார்? ஃபிரோசா துக்ளக். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தவர் யார்? ஃபிரோசா துக்ளக்.
1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் ஃபிரோசா துக்ளக். தைமூர் படையெடுப்பு 1398. தைமூரின் படையெடுப்பால் டெல்லி அடுத்து பாதிப்புக்குள்ளான பகுதி எது? பஞ்சாப். சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் 1414. சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. லோடி வம்ச அரசினை தோற்றுவித்தவர் பகலுல் லோடி. பகலுல் லோடியை தொடர்ந்து டெல்லி சுல்தானாக பொறுப்பேற்றவர் சிக்கந்தர் லோடி, பகலுல் லோடியுடைய மகன். பாபரால் 1526 பானிபட் போரின் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? இப்ராஹிம் லோடி. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? பாபர். கூற்று: மங்கோலியருடன் பால்பன் சுகமான உறவை மேற்கொண்டார். காரணம், செங்கிஸ்கான் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர்கள் படையெடுத்து வரமாட்டார்கள் என்று உறுதி கூறியிருந்தார். என்ன ஆன்சர் பார்த்தோம்னா, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமே. சரியான இணையை தேர்வு செய்க. ஹைசாளர் தேவகிரி, யாதவர் துவாரசமுத்திரம், காகதியர் வாரங்கால், பல்லவர் மதுரை. இதில் சரியான இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா காகதியர் வாரங்கள். தவறான கூற்றினை கண்டறியவும். 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குட்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோரை பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறையொன்றை நிறுவினார். மங்கோலியர் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோரை பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றையர் துறையொன்றை நிறுவினார். இது சரிதான். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.